11th standard chapter 5 exercise 5.2 ல finite sequence வச்சு problems பார்க்க போறோம். first sum என்ன கேட்டிருக்காங்கன்னா write the first 6 terms of the sequences whose nth terms are given below and classify them as arithmetic progression, geometric progression, geometric progression, harmonic progression and none of them. So இதுல வந்து அவங்க வந்து nth term of the sequence questionsல கொடுத்திருக்காங்க. அந்த nth term யூஸ் பண்ணி நம்ம இதுல எந்த progression சொல்லி கண்டுபிடிக்கணும். progressionஆ இருக்கா இல்லையா? அப்படி progressionஆ இருந்துச்சுனா எந்த type of progression னு கேட்டிருக்காங்க. So first subdivision 1/2 to the power n plus 1. First இதோட general term that is an equal to 1/2 to the power n plus 1 னு எழுதிருக்கோம். Let an equal to assumption பண்ணிருக்கோம். இது வந்து nth term of the sequence தான் அவங்க கொடுத்திருக்காங்க. இதுல வந்து first 6 terms find out பண்ண சொல்றாங்க. ஆல்ரெடி 10th ல sequences and seriesல படிச்சது தான் இது. first term கண்டுபிடிக்க போறோம் அப்படினா இப்போ இந்த n இருக்க இடத்துல என்ன சப்ஸ்டிட்யூட் பண்ணுவோம்னா 1. அப்ப 1 ல இருந்து 6 வரைக்கும் போட்டு சப்ஸ்டிட்யூட் பண்ண போறோம். சோ ஃபர்ஸ்ட் a1 போட்டுக்கறோம். 1/2 to the power n க்கு பதிலா என்ன போட போறோம் 1. சோ 1 plus 1. சோ 1/2 ஸ்கொயர் இருக்கு. இத எக்ஸ்பாண்ட் பண்ண வேணாம், செக் பண்றதுக்காக அப்படியே வெச்சுக்கலாம். 2 ஸ்கொயர் போடிங்கனாலும் 1/4 னு வரும். இத செக் பண்ண போறோம் ஃபர்தரா எந்த progression னு. சோ அதனால as it is அப்படியே வெச்சுக்கலாம். நெக்ஸ்ட் a2 1/2 to the power 2 plus 1. அப்ப 2 plus 1 னா 3. 1/2 to the power 3. நெக்ஸ்ட் a3 1/2 to the power 3 plus 1. n க்கு பதில் இங்க என்ன போடுறீங்களோ an னா n க்கு பதில் என்ன நம்பர் போடுறீங்களோ அதை இங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணுவோம். அப்ப 1/2 to the power 4. நெக்ஸ்ட் a4 equal to 1/2 to the power 4 plus 1. அப்ப 1/2 to the power 5. Next a5 equal to 1/2 to the power 5 plus 1. So 1/2 to the power 6. Next a6 1/2 to the power எனக்கு பதில் என்ன போட்டுருக்கோம் இங்க 6. So 6 plus 1 1/2 to the power 7. So இப்போ AP GP எப்படி find out பண்ணுவோம் அப்படினா AP னா T2 minus T1 equal to T3 minus T2 அப்படியும் செக் பண்ணலாம். அப்படி இல்லனா A plus D A plus 2D அந்த ஃபார்மட்லயும் வரலாம். இப்போ AP னு செக் பண்றதுக்கு T2 minus T1 equal to T3 minus T2 அது செக் பண்ணி பார்க்கறோம் அப்படினா இது ஒண்ணும் இல்ல. the first 6 terms are one answers எழுதிடலாம். ஃபர்ஸ்ட்க்கு என்ன வந்துச்சு a1 க்கு 1/2 ஸ்கொயர் 1/2 கியூப் 1/2 பவர் 4 1/2 பவர் 5 1/2 பவர் 6 1/2 பவர் 7. இப்போ டேர்ம் 2 மைனஸ் டேர்ம் 1 1/2 கியூப்ல இருந்து 1/2 ஸ்கொயரையும் ஈக்குவல் டு 1/2 டு தி பவர் மைனஸ் 1/2 கியூப் இது ரெண்டுத்தையும் ஈக்குவேட் பண்ணி பாருங்க. கண்டிப்பா ஈக்குவலா வராது. ஏன்னா இது 2 ஸ்கொயர்ல இருக்கு, இது 2 கியூப்ல இருக்கு, இது 2 பவர் 4ல இருக்கு. சோ இது ஈக்குவலா வராது. நெக்ஸ்ட் GPN செக் பண்றதுக்கு R equal to T2 by T1 இதுதான் ஃபார்முலா. GPN செக் பண்றோம் அப்படினா T2 by T1 equal to T3 by T2 இதுலயும் பார்க்கலாம். அப்படி இல்லனா AR ஸ்கொயர் AR கியூப் and so on அந்த மெத்தட்லயும் பார்க்கலாம். சோ இதுல ஃபர்ஸ்ட் டேர்ம் தான் எப்பவுமே என்னன்னு எடுத்துப்போனா A ன்னு எடுத்துப்போம். அப்ப இதுல ஃபர்ஸ்ட் டேர்ம் என்னன்னு பாத்தீங்கன்னா 1/2 ஸ்கொயர். R எப்படி கண்டுபிடிப்போம்னா T2 by T1. T2 T1 ன்றது டேர்ம்ஸ், அதாவது ஃபர்ஸ்ட் டேர்ம் செகண்ட் டேர்ம் தேர்ட் டேர்ம் சொல்றோம்ல அதுதான் T2 ன்னு சொல்றது. அப்ப இது ஃபர்ஸ்ட் டேர்ம் இது செகண்ட் டேர்ம். T2 by T1 னா 1/2 கியூப் divided by 1/2 ஸ்கொயர். அப்ப இந்த 1/2 கியூப் அப்படியே இருக்கு. இத மேல கொண்டு போனோம்னா என்ன ஆயிடும்னா 2 ஸ்கொயர் பை இது மேல போய்டும். இந்த 2 கியூப் as it is கீழேயே இருக்கும். ரெசிப்ரோக்கலா சேஞ்ச் பண்ணீங்கன்னா உங்களுக்கு தெரியும் 1/2 கியூப் into 2 ஸ்கொயர் பை 1 ன்னு வரும். அப்ப 2 ஸ்கொயர் பை 2 கியூப் ன்னு வரும்போது இது கேன்சல் ஆயிடும். சோ ரிமைனிங் நமக்கு என்ன இருக்கும்னு பாத்தீங்கன்னா 1/2 மட்டும் தான் இருக்கும். அதே மாதிரி T3 by T2 போட்டாலும் இங்கேயும் டிஃபரன்ஸ் 1 தான. அப்ப இங்கேயும் டிஃபரன்ஸ் 1 தான். அப்ப இங்கேயும் 1/2 to the power 4 divided by 1/2 cube போட்டாலும் நமக்கு r ஓட வேல்யூ என்னதான் வருது 1/2 தான் வருது. சோ ஈக்குவலா வருது. ஆனா AP ல ஈக்குவலா வரல. therefore the given sequence is a GP. இது வந்து GP. next second subdivision n plus 1 into n plus 2 divided by n plus 3 into n plus 4. first இத nth term எழுதிக்கிறோம். an equal to கொடுத்திருக்க வேல்யூ as it is n plus 1 into n plus 2 divided by n plus 3 into n plus 4.
இங்கே எப்படி கண்டுபிடிச்சோமோ 1 2 3 போட்டு 6 டேர்ம்ஸ் அதே தான் அங்கேயும் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு ஏஎன் அதை வந்து A1 கண்டுபிடிக்க போகிறோம். அப்போ n இருக்க இடத்துல 1 சப்ஸ்டியூட் பண்ணுறோம்னா இங்கே சப்ஸ்டியூட் பண்ணல அப்படியே டேரெக்டாக ஆட் பண்ணி எழுதியிருக்கேன். 1 + 1 வந்து 2, 1 + 2 வந்து 3, 1 + 3 வந்து 4, 1 + 4 வந்து 5. அதாவது n இருக்க இடத்துல 1 போட்டு ஆட் பண்ணி இங்கே போட்டிருக்கேன். இங்கேயும் சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம். 2 1s are 2s are வேற எதுவும் கேன்சல் ஆகாது. அப்போ 3/10 வரும். இல்லை மல்டிப்ளை பண்ணிட்டும் சப்ஸ்டியூட் பண்ணலாம். 3 2s are 6, 4 5s are 20. இப்போ இதை கேன்சல் பண்ணாலும் அதே 3/10 தான் வரும். நம்மளோட இஷ்டம் தான், எப்படி வேணால் கேன்சல் பண்ணிக்கலாம். ஸோ A1 கண்டுபிடிச்சாச்சு. நெக்ஸ்ட் A2. A2னா இங்கே 2 போட போகிறோம். அப்போ 2 + 1 3, 2 + 2 4, 2 + 3 5, 2 + 4 6. ஸோ இதை மல்டிப்ளை பண்ணி கேன்சல் பண்ணியிருக்கேன். 6 டேபிளில் 6 2s are 6 5s are. இதை மல்டிப்ளை பண்ணால் 3 × 4 12, 5 × 6 30 கேன்சல் பண்ணியாச்சு. இல்லை இங்கேயும் 3 1s are 3 2s are கேன்சல் பண்ணிவிட்டு 2 1s are 2 2s are கேன்சல் பண்ணாலும் இதே ஆன்சர் தான் வரும். நெக்ஸ்ட் A3. 3 + 1 is 4, 3 + 2 is 5, 3 + 3 is 6, 3 + 4 is 7, 5 × 4 is 20, 6 × 7 is 42. 2 டேபிளில் கேன்சல் பண்ணியிருக்கேன். 2 10s are 2 21s are. So 10/21. Next A4 equal to 4 + 1 is 5, 4 + 2 is 6, 4 + 3 is 7, 4 + 4 is 8, 5 6 are 30, 7 8s are 56. இதை 2 டேபிளில் கேன்சல் பண்ணிட்டேன். 15 times 28 times, so 15/28 வந்திருக்கு. நெக்ஸ்ட் A5. இன்ஸ்டெட் ஆஃப் n என்ன இருக்கு 5. அப்போ 5 + 1 6, 5 + 2 7, 5 + 3 8, 5 + 4 9, 42/72. 6 × 7 is 42, 8 × 9 is 72. இதை வந்து கேன்சல் பண்ணிருக்கோம். 6 டேபிளில் 6 7s are 6 12s are. Next 6. 6 + 1 is 7, 6 + 2 is 8, 6 + 3 is 9, 6 + 4 is 10, 7 × 8 is 56, 9 × 10 is 90. இந்த 2 டேபிளே கேன்சல் பண்ணிக்கலாம். 28 times 56 வரும், 45 times 90 வரும். ஸோ 28/45. இப்போ நம்மளுக்கு கிடைச்ச சீக்வன்ஸை ஆர்டராக தான் எழுதணும். மாற்றி மாற்றி இங்கே ஒன்று இங்கே ஒன்று இங்கே ஒன்று எது வேணால் எழுதக்கூடாது. ஃபஸ்ட்டு கிடைச்ச நம்பரை 3/10. எல்லாத்துலேயுமே அப்படி தான், இதில் நான் சொல்லலை, அதே மாதிரி தான் எழுதணும். A1 A2 A3 A4 A5 A6 அந்த சீக்வன்ஸில் தான் எழுதணும். ஸோ 3/10, 2/5, 10/21, 15/28, 7/12, 28/45. இதில் நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணி பார்க்கலாம். T2/T1 வருதா இல்லை T2 - T1 வருதான்னு. இப்போ இதை வந்து இதை மைனஸ் பண்ணி பார்த்தீங்கன்னாலும், அதாவது 2/5 - 3/10 ஈக்குவல் டு 10/21 - 2/5 ஈக்குவேட் பண்ணி பார்த்துக்குங்க. ரஃப் காலத்தில் கண்டிப்பாக ஈக்குவலாக வராது. அதே மாதிரி ஆரோட வேல்யூவும் ஈக்குவலாக வராது. ஏன்னா இங்கே என்ன சப்ஸ்டியூட் பண்ணுறேன், ஆரோட வேல்யூ T2/T1னா இது வந்து டேர்ம் 1, இது டேர்ம் 2, இது டேர்ம் 3. அப்போ T2/T1னா 2/5. இது அப்படியே ரெசிப்ரோக்கலாக மாற்றிக்கிறேன் டேரெக்டாக. 10/3 ஈக்குவல் டு இந்த டேர்ம் 10/21 இன்டூ இதை ரெசிப்ரோக்கலாக மாற்றணும் 5/2. ஸோ இப்போ 1 time 2 time, இங்கே 2 1s are 5s are. இங்கே பார்த்தீங்கன்னா 4/3 வருது, இங்கே வந்து 25/1 வருது. ஸோ இட் மஸ்ட் நாட் பி ஈக்குவல். இது வந்து ஈக்குவல் கிடையாது. அப்போ ஏபியும் கிடையாது, ஜிபியும் கிடையாது. ஏபியும் ஜிபியும் இல்லைன்னா not AGP. AGP is nothing but APன்றது arithmetic progression, GPன்றது geometric progression, AGPன்றது arithmetico geometrico progression. ஸோ இது மூணுமே இல்லை. இது ரெண்டுமே இல்லைன்னா கண்டிப்பாக AGP கிடையாது. therefore none of this. எதுவுமே இல்லைன்னா என்ன போட சொல்லியிருக்காங்க, none of them. ஸோ none of this. This one answer is. Next third subdivision பார்க்கலாம். Third subdivision 4 into 1/2 the whole power n ன்னு கொடுத்துருக்காங்க. So let an equal to 4 into 1/2 the whole power n ன்னு எடுத்துக்கிறோம். எல்லா சீக்வன்ஸுமே an தான் எடுத்திருக்கோம். இப்போ a1 n இருக்க இடத்துல என்ன அப்ளை பண்ண போறோம்னா 1 அப்ளை பண்ண போறோம். So a1 இந்த 4 as it is, this 1/2 as it is. இந்த n க்கு பதில் என்ன போட போறோம்னா 1 போட போறோம். So 1/2 one time multiply பண்ணா என்ன வரும், 1/2 தான். So 4 into 1/2 equal to 2. இங்க simplify பண்ணிக்கலாம். 2 டேபிள்ல 1 times 2 times. So 2 1s are 2. Next பார்த்தோம்னா a2 n இருக்க இடத்துல 2.
as it is, 1 by 2 as it is, n க்கு பதில் 2 போட்டாச்சு. 1 by 2 the whole square na 2 times போடுறோம். 1 by 2 into 1 by 2 வந்து 1 by 4. So 4 into 1 by 4. 4 4 cancel ஆயிடுச்சுனா a2 ஓட வேல்யூ வந்து 1. Next a3. n க்கு பதில் 3. So 4 as it is, 1 by 2 instead of n 3. 3 na 1 cube வந்து 1, 2 cube வந்து 8. அதான் 1 by 2 into 1 by 2 into 1 by 2. அதுதான் ஷார்ட் ஃபார்மா 1 cube by 2 cube. 1 cube வந்து 1 ஆயிடும், 2 cube வந்து 8 ஆயிடும். So 4 into 1 by 8. 4 ones are 4 twos are. So a3 ஓட வேல்யூ என்னன்னு பார்த்தோம்னா 1 by 2. Next a4 find out பண்றோம். அப்ப 4 into a4 equal to 4 into 1 by 2 the whole power 4 ன்னு வருது. So 1 power 4 வந்து 1 தான் வரும். 2 to the power 4 வந்து 16. 2 into 2 into 2 into 2. 2 2s are 4, 4 2s are 8, 8 2s are 16 ன்னு போட்டாச்சு. இப்போ இத சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம். 4 1s are 4s are 4 4s are தான 16. So 1 by 4 a4 ஓட வேல்யூ. Next a5. 4 as it is, 1 by 2 as it is, n க்கு பதில் 5 போட்டுருக்கோம். So 4 into 1 by 2 5 times multiply பண்ணா என்னவா ஆயிடும்? 1 5 times multiply பண்ணா 1, 2 5 times multiply பண்ணா ஆல்ரெடி இங்க 16 வந்துச்சு. 16 into 2 வந்து 32. இப்போ 4 டேபிளே அடிச்சிடலாம். 4 1s are 4 8s are. Next a6. n க்கு பதில் 6 போடுறோம். அப்ப 4 into 1 by 2 the whole power 6 ன்னு போட்டாச்சு. ஆல்ரெடி இங்க என்ன வந்துச்சு? 32 வந்துச்சு. அப்ப 32 into 2 என்ன வரும்? 64. 4 டேபிள கேன்சல் பண்ணோம்னா 16 times. So 1 by 16 ன்னு வந்துருச்சு a6 ஓட வேல்யூ. So எல்லா 6 terms ஓட வேல்யூ தான் ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லிருக்காங்க. ஃபர்ஸ்ட் 6 terms ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். 2 the given sequence is 2, 1, 1 by 2, 1 by 4, 1 by 8, 1 by 16 ன்னு வந்திருக்கு. இப்போ இது AP யா GP யா HP யா AGP யா செக் பண்ணனும். AP GP ஆல்ரெடி நான் ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன்லயே சொன்னேன். AP ஓட கண்டிஷன் வந்து என்ன சொல்லிருக்கேன்? T2 minus T1 equal to T3 minus T2 ஆ இருக்கலாம். அப்படி இல்லனா A plus D A plus 2D ன்னு இருக்கலாம். D ஓட வேல்யூ எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம்னா T2 minus T1 ஆல்ரெடி 10th ல படிச்சது தான் இது. GP னா என்ன கண்டிஷன்னா T2 by T1 equal to T3 by T2. அதாவது second term divided by first term equal to third term divided by second term. ரெண்டு ஈக்குவலா இருந்துச்சு அப்படினா அது GP ன்னு சொல்லுவோம். AGP னா என்னன்னா A plus D into R. AP ஆவும் இருக்கணும் GP ஆவும் இருக்கணும். ரெண்டும் இருந்தா தான் அது AGP ன்னு சொல்லுவோம். HP னா என்னன்னா ஹார்மோனிக் ப்ரோக்ரஷன் 1 by ன்னு கொடுத்திருப்பாங்க எல்லாமே. 1 by 6, 1 by 12, 1 by 18. இது எல்லாத்தையும் ரெசிப்ரோக்கலா மாத்திட்டு T2 minus T1 பண்ணோம். as same as AP தான். ஹார்மோனிக் ப்ரோக்ரஷன்னா இப்போ 1 divided by ஏதாவது நம்பர் கொடுத்திருப்பாங்க. அதே மாதிரி ஒரு சீக்வென்ஸ் கொடுத்திருப்பாங்க. இத ரெசிப்ரோக்கல் பண்ணிட்டு செகண்ட் டேர்ம்ல இருந்து ஃபர்ஸ்ட் டேர்மா மைனஸ் பண்ணனும். அதே மாதிரி தேர்ட் டேர்ம்ல இருந்து செகண்ட் டேர்மா மைனஸ் பண்ணனும். ரெண்டும் ஈக்குவலா வந்துச்சுனா that is an harmonic progression. இதுதான் எனக்கு கொடுத்திருக்கிறதோட ஃபார்முலாஸ். இப்போ இங்க பாத்தீங்கன்னா A ஓட வேல்யூ 2 இருக்கு. R ஓட வேல்யூ வந்து T2 by T1. R equal to T2 by T1. T2 is nothing but term 2. அப்ப 1 by 2 ன்னு வந்துரும். இது 1 by 2. கண்டிஷன் என்ன சொன்னனா GP க்கு T2 by T1 equal to T3 by T2. இப்போ term 3 ஐ பாருங்க. 1 by 2 divided by 1 ன்னு வரும். அப்ப ஆன்சர் என்ன தான் வரும் இதுக்கும்? 1 by 2 equal to 1 by 2. அப்ப ரெண்டுமே ஈக்குவலா வந்துருச்சு. Hence the given sequence is GP. ஆனா AP கிடையாது. AP னா 1 ல இருந்து 2 மைனஸ் பண்ணா என்ன வரும்? -1 வரும். half ல இருந்து 1 மைனஸ் பண்ணா -half வரும். ஆனா இங்க 1 இருக்கு. So it is not equal. அதனால AP கிடையாது. This is an GP. Next fourth subdivision -1 to the power n whole divided by n ன்னு கொடுத்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் கொடுத்திருக்க சீக்வென்ஸ் நம்ம let an equal to -1 to the power n whole divided by n ன்னு எடுத்துக்கிறோம். சீக்வென்ஸ் நம்ம தான் ஃபைண்ட் அவுட் பண்ண போறோம். ஜெனரல் டேர்ம் an ன்னு எடுத்துக்கிறோம். a1 equal to இப்போ 1 போட் n இருக்க இடத்துல 1 சப்ஸ்டிட்யூட் பண்ண போறோம். -1 to the power 1 divided by 1 equal to எப்பவுமே இத தெரிஞ்சிங்க. மைனஸ்ல பவர்ல ஆட் நம்பர்ஸ் இருந்துச்சுனா மைனஸ் வரும். மைனஸ்ல பவர்ல ஈவன் நம்பர்ஸ் இருந்துச்சுனா பிளஸ் வரும். மல்டிப்ளைலாம் பண்ணி பார்க்க வேணாம் மைனஸ்ல. இப்போ 1 ன்றது ஆட் நம்பர் கண்டிப்பா என்ன சைன் வரும்? நெகட்டிவ் சைன் வரும். சோ 1. நெக்ஸ்ட் a2 -1 to the power n க்கு பதிலா என்ன போடுறோம்? 2 divided by 2. இப்போ பவர்ல என்ன இருக்கு? ஈவன் நம்பர்னா நான் என்ன சொன்னேன்? பிளஸ் வரும். சோ 1 அப்படியே வந்துரும். 1 எத்தனை வாட்டி மல்டிப்ளை பண்ணாலும் 1
sin ஃபைண்ட் அவுட் பண்றதுக்கு தான் இத சொன்னது நான். அப்ப 1/2 ன்னு வந்துருச்சு. நெக்ஸ்ட் a3 -1 to the power 3 divided by 3. 3 ன்றது odd number. கண்டிப்பா என்ன சிம்பிள் வரும்? நெகட்டிவ் சிம்பிள். மைனஸ் சாரி 1 எத்தனை வாட்டி மல்டிப்ளை பண்ணாலும் 1 தான். this 3 as it is. நெக்ஸ்ட் a4 -1 to the power 4 divided by 4. 4 ன்றது ஈவன் நம்பர். சோ பிளஸ் ஆயிடும் 1/4. நெக்ஸ்ட் a5 -1 to the power 5 divided by 5. பவர்ல ஆட் நம்பர் இருக்கு அப்ப -1/5. நெக்ஸ்ட் a6 -1 to the power 6 divided by 6. பவர்ல ஈவன் நம்பர் இருக்கு அப்ப இந்த மைனஸ் பிளஸ் ஆயிடும். சோ 1/6 ன்னு வந்துருச்சு. The sequence is -1, 1/2, -1/3, 1/4, -1/5, 1/6 ன்னு எழுதியாச்சு 6 terms. This sequence is neither AP, HP nor GP. None of this கொடுத்திருக்க எதுவுமே கிடையாது அப்படினு சொல்றோம். எப்படி சொல்றோம்ன்றதுக்கு ஆல்ரெடி நான் சொல்லிட்டேன். AP ஆ இருந்தா T2 - T1 வரணும். GP ஆ இருந்ததுனா T2/T1 வரணும். HP ஆ இருந்ததுனா சேம் as AP ஆ வரணும். ரெசிப்ரோக்கல் ஃபார்ம். சோ இங்க பாத்தீங்கன்னா எதுவுமே வராது. நீங்க செக் பண்ணி வேணா பாத்துக்கங்க. எந்த கண்டிஷனுமே satisfy பண்ணாது. None of this the answer. That's all. Fifth subdivision 2n plus 3 divided by 3n plus 4. Let an equal to 2n plus 3 divided by 3n plus 4. So first n இருக்க இடத்துல என்ன சப்ஸ்டிட்யூட் பண்ண போறோம்னா 1 சப்ஸ்டிட்யூட் பண்ண போறோம். அப்ப 2 into 1 2 plus 3 divided by 3 into 1 3 plus 4. அப்ப 2 plus 3 வந்து 5. 3 plus 4 வந்து 7. நெக்ஸ்ட் a2 இது வந்து a1 ஓட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. a2 n இருக்க இடத்துல 2 போட போறோம். அப்ப 2 into 2 என்ன ஆயிடும்? 4 plus 3 divided by 3 into 2 6 plus 4 ன்னு போட்டாச்சு. 4 plus 3 is 7. 6 plus 4 is 10. Next a3 n இருக்க இடத்துல 3 போடலாம். 2 into 3 is 6. So 6 plus 3 சப்ஸ்டிட்யூட் பண்ணியாச்சு. divided by 3 into 3 is 9 plus 4. 6 plus 3 ஆட் பண்ணோம்னா 9. 9 plus 4 equal to 13. So 9/13. Next a4 4 into 2 is 8. 8 plus 3 போட்டிருக்கோம். Next 4 into 3 is 12. 12 plus 4 equal to 8 plus 3 is 11. 12 plus 4 equal to 16. So 11/16 a4 ஓட வேல்யூ. Next a5 2 into 5 10. So 10 plus 3. 3 into 5 15. 15 plus 4 equal to 10 plus 3 13. 15 plus 4 வந்து 19. Next a6 n இருக்க இடத்துல 6. 2 into 6 is 12. 12 plus 3 divided by 3 into 6 is 18. So 18 plus 4. 12 plus 3 is 15. 18 plus 4 is 22. So 15/22. Therefore the given sequence is first sequence என்னது 5/7, 7/10, 9/13, 11/16, 13/9, 15/22. அவங்க 6 terms find out பண்ண சொல்லிருக்காங்க. So 6 terms find out பண்ணிட்டு இப்போ இதில இருந்து find out பண்ண போறோம். Whether it is AP, GP or AGP or HP ன்னு. இது எல்லாமே ஷார்ட் ஃபார்ம் தான். AP ன்றது arithmetic progression, GP ன்றது geometric progression, AGP ன்றது arithmetico geometric progression, HP னா harmonic progression. This is neither AP, GP nor AGP. AP, GP இல்ல 5/7 இருக்கு, 7/10 ன்னு இருக்கு. சோ இதுல இருந்து இத டிவைட் பண்ணி பாருங்க. T2/T1 வருதான்னு. 7/10 divided by ன்னு வரும்போது reciprocal ஆயிடும். So 7/5. இங்க போடும்போது 9/13 into இத reciprocal பண்ணோம்னா 10/7. So இப்ப 49/15 வருது. இங்க 90 by some answer வருது. So இப்ப இந்த common ratios equal கிடையாது. Subtraction பண்ணாலும் T2 - T1 divided by T3 - T2 பண்ணாலும் வராது. So this is not an AP or GP or AGP or HP. None of this in substitute. Answer எழுதியாச்சு. Next 6th subdivision. Question is 2018 தான் கொடுத்திருக்காங்க. 2018 இந்த மாதிரி நம்பர்ஸ்லாம் வந்ததுன்னா இதுக்கு பேர் கான்ஸ்டன்ட் ஃபங்க்ஷன் சொல்லுவோம். n வந்துச்சுன்னா சப்ஸ்டிட்யூட் பண்ணி ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். இந்த மாதிரி நம்பர்ஸ் வந்துச்சுன்னா என்ன வரும்னா கான்ஸ்டன்ட் ஃபங்க்ஷன் னு சொல்லுவோம். let an equal to எழுதியாச்சு. then the first 6 terms are 2018. இதே தான் வரும். எத்தனை வாட்டி எழுதுனா 9 terms எழுதுனா 9 terms என்னதான் வரும்? 2018 தான் வரும். ஏன் 2018 தான் வரும்னு பாத்தீங்கன்னா this is a constant sequence which has same common ratio and common difference. ஒரே மாதிரியான இப்போ இதுல இருந்து இத மைனஸ் பண்ணீங்கன்னா என்ன வரும்? 0. இதுல இருந்து இத மைனஸ் பண்ணாலும் 0 வரும். டிவைட் பண்ணீங்கன்னா 1 வரும். இதுல இருந்து இத T3/T2 பண்ணீங்கன்னா
1 வரும். So common ratio சேமா இருக்கும், common difference சேமா இருக்கும். அப்ப hence this is an AP, GP and AGP. இது எல்லாமே வரும். AP ஆவும் வரும், GP ஆவும் வரும், AGP ஆவும் வரும். Next 7th subdivision. 3n minus 2 divided by 3 to the power n minus 1. Let an equal to 3n minus 2 divided by 3 to the power n minus 1. a1 equal to 3 minus 2. n இருக்க இடத்துல என்ன போடுறோம்? 1 போடுறோம். அப்ப 3 into 1 என்ன ஆயிடும்? 3 minus 2. இங்க 1 போட்டோம்னா 1 minus 1 என்னது? 0. So 3 to the power 0. Anything power to the 0 is 1. 3 ல 2 subtract பண்ணோம்னா 1. So 1 by 1 எப்படின்னு எழுதலாம்? 1 ன்னு எழுதலாம். Next a2. n இருக்க இடத்துல 2 போட்டீங்கன்னா 3 2s are 6 minus 2 divided by 3 to the power 1 minus 2 minus 1 is 1. அப்ப 6 ல 2 subtract பண்ணோம்னா 4. 3 to the power 1 ன்னா என்னது? 3. Next a3. 3 into 3 is 9. 9 minus 2 divided by 3 to the power 3 minus 1 is 2. Equal to 9 ல 2 subtract பண்ணோம்னா 7 by 3 square is 9. Next a to the power 4. 4 into 3 is 12. 12 minus 2 is 10. Divided by 3 to the power 4 minus 1 is 3. So 3 cube ன்னு போட்டுக்கோ. இங்க 12 minus 2 ன்னு போட்டோம். 3 cube is 27. 10 by 27. Next a5. 3 into 5 is 15. Minus 2 as it is divided by 3 to the power 5 minus 1 வந்து 4. அப்ப 3 to the power 4 எவ்வளவு வரும்? 81. Next a6. 3 into 6 is 18. Minus 2 as it is divided by 3 to the power n minus 1. n is 6. 6 minus 1 is 5. Already இங்க 4 times எவ்வளவு வந்துச்சு? 81. So 81 into 3 வந்து 243. 3 to the power 5 ஓட வேல்யூ. இப்போ the given sequence எடுத்து எழுத போறோம். 1, 4 by 3, 7 by 9, 10 by 27, 13 by 81, 16 by 243. Sequence 6 sequence எழுதியாச்சு. இப்போ இது என்ன ஆல்டர் பண்றேன் அப்படினு பாத்தீங்கன்னா 1 bracket இதுல வந்து anything power 0 வ தான் நம்ம 1 ன்னு எழுதணும். 1 by 3 to the power 0 வ தான் 1 ன்னு எழுதணும். So 1 into 1 by 3 the whole power 0, 4 into 1 by 3 the whole power 1, 7 into 1 by 3 the whole square, 10 into 1 by 3 the whole cube, 13 into 1 by 3 the whole power 4, 16 into 1 by 3 the whole power 5 ன்னு எழுதிருக்கேன். ஏன் இப்படி எழுதிருக்கேன்னு சொல்றேன். இப்போ இந்த நம்பர்ஸ் எல்லாம் நீங்க எடுத்தீங்கன்னா 1, 4, 7, 10, 13, 16 எடுத்தீங்கன்னா 4 minus 1 எவ்வளவு வரும்னா 3 வரும். 7 minus 4 என்ன வரும்? 3 வரும். ஈக்குவலா இருக்கா? So 1, 4, 7, 10 and so on is an AP. இந்த சீக்வென்ஸ் பாத்தீங்கன்னா AP. இந்த சீக்வென்ஸ் 1 by 3, 1 by 3 power 1, 1 by 3 power 2 ன்னு போட்டீங்கன்னா T2 by T1 போட்டீங்கன்னா என்ன வரும்? GP ஆ வரும். அப்படி இல்லனா இப்படியே பார்த்தாலும் தெரியும். AR square அந்த மாதிரி வரும். AR cube and so on ன்னு போயிட்டே இருக்கும். So இந்த 1 by 3 power 0, 1 by 3 power 1, 1 by 3 power 2 ன்னு எடுக்கும்போது is an GP. அப்ப AP ஆவும் இருக்கு, GP ஆவும் இருக்கு ஒரே டேர்ம்ல. Hence the given sequence is AGP. AP யும் வந்திருக்கு, GP யும் வந்திருக்கு. அந்த ஒரே நம்பரை நம்ம ஸ்ப்ளிட் பண்ணி எழுதும்போது. So the given sequence is AGP. That's all.